பூமிக்கு அடியில் பேசும் மரத்தின் வேர். விஞ்ஞானிகளே ஒரு நிமிடம் வியந்துட்டாங்களே. மரங்கள் ஒன்றோடு ஒன்று பேசும் திறன் கொண்டது என்றால் அது கேட்கும் போதே நம்ப முடியாததாக இருக்கும். ஆனால் விஞ்ஞானிகள் கூறுவது இன்னும் வியப்பை ஏற்படுத்துகிறது. மரங்கள் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு இயற்கை இணையம் வைத்திருக்கின்றன. பூமியின் அடியில் அவற்றின் வேர்கள் இணைந்து இருக்கும் விதம் ஒரு நெட்வொர்க் போல இயங்குகிறது. இந்த நெட்வொர்க் தான் மரங்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் செய்யும் வழியாக இருக்கிறது. மரங்களின் வேர்களில் இருக்கும் மைக்காரைஸ் பூஞ்சைகள் பூமியின் அடியில் பரவி பல மரங்களின் வேர்களை இணைக்கின்றன. இதன் மூலம் ஒரு மரத்தின் வேரில் உருவாகும் ரசாயன சிக்னல்கள் மற்ற மரங்களின் வேர்களுக்கும் செல்ல முடிகிறது. ஒரு மரம் பூச்சிகளால் தாக்கப்பட்டால் அதன் வேர்கள் எச்சரிக்கை அனுப்பும். இந்த சிக்னல்களை பூஞ்சைகள் மற்ற மரங்களுக்கு பரிமாறுகின்றன. இதனால் மற்ற மரங்கள் தங்களது இலைகளில் பாதுகாப்பு ரசாயனங்களை வெளியிட்டு பூச்சிகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றன. இந்த பூஞ்சைகள் ஒரு வகையில் இணையம் போலவே செயல்படுகின்றன என்பதை கூறும் விஞ்ஞானிகள் இதை வுட் வைட் வெப் என்று அழைக்கின்றனர். மனிதர்களுக்கு இணையம் போல மரங்களுக்கும் இந்த பூஞ்சைகள் தான் தொடர்பு வழி. இந்த வலை அமைப்பு மூலம் மரங்கள் சத்துக்களையும் ரசாயன தகவல்களையும் பரிமாறிக்கொள்கின்றன. ஒரு மரம் சூரிய ஒளி குறைவாக பெறும்போது அதன் அருகிலுள்ள மற்ற மரங்கள் தங்கள் ஆற்றலை இந்த பூஞ்சைகளின் வழியாக பகிர்ந்து அனுப்புகின்றன. அது மட்டுமல்லாமல் மரங்கள் நோய் தொற்று பரவும் பொழுது ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை அனுப்புகின்றன. ஒரு மரம் நோயால் பாதிக்கப்பட்டதும் அதன் வேர்கள் அதை உணர்ந்து பூஞ்சைகளின் வழியாக சுற்றியுள்ள மரங்களுக்கு பாதுகாப்பு சிக்னல் அனுப்புகின்றன. இதனால் மற்ற மரங்கள் உடனே தங்கள் பாதுகாப்பு ரசாயனங்களை வெளியிட ஆரம்பித்து நோய்களை தப்புகின்றன. இது மரங்கள் ஒன்றுக்கொன்று உயிர்காக்கும் நட்பை வெளிப்படுத்துகிறது. விஞ்ஞானிகள் கூறுவதற்கு இணங்க பெரிய மரங்கள் தங்கள் அருகில் உள்ள சிறிய மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. இதை தாய்மரம் செயல்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள். தாய்மரம் போல பெரிய மரங்கள் சிறிய மரங்களின் வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி அவற்றை வளர்க்கின்றன. இயற்கையின் இந்த உறவு மரங்கள் தங்களுக்குள் பரிவு உணர்வுடன் இருப்பதை நிரூபிக்கிறது. ஆனால் மரங்கள் எப்பொழுதும் நல்ல செய்திகளையே அனுப்பும் என்று இல்லை. சில மரங்கள் தங்களுக்கே போட்டியாக இருக்கும் மற்ற மரங்களின் வளர்ச்சியை தடுக்கவும் இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்துகின்றன. இங்கு வளராதே என்ற எச்சரிக்கை செய்தியை ரசாயன வடிவில் அனுப்பி மற்ற மரங்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன. இதுவே இயற்கையில் நடக்கும் போட்டியும் சமநிலையும் காட்டுகிறது. இவ்வாறு பூமியின் அடியில் நிகழும் இந்த மர்மமான உரையாடல் உலகம் மனிதர்கள் கேட்க முடியாத ஒரு மொழியை பேசுகிறது. மரங்கள் பேசும் வழி ஒளி அல்ல, அது ரசாயன சிக்னல், பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கை. மனிதர்களுக்கு இணையம் ஒரு தொழில்நுட்ப அதிசயம் என்றால் இயற்கைக்கு அது வேர்களின் வழி நெட்வொர்க் தான். மரங்கள் பேசும் இந்த அமைதி உலகம் இயற்கையின் புத்திசாலித்தனத்தையும் பரஸ்பர இணைப்பையும் வெளிப்படுத்துகிறது.